பொசிஷன் நம்பர் 1 என்கிற பொசிஷன் உலக அளவிலேயே அசைக்க முடியாத ஒரு விஷயமாக இருந்து வருகிறது. உலக அளவிலேயே அதை அசைக்க முடியாத விஷயம்தான். அப்புறம் இந்திய அளவுல மட்டும் யாரு அசைக்கிறதுக்கு இருக்கா? மோடியை எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா நீங்க அவருக்கு இணையான ஒரு தலைவரை காட்டியாக வேண்டும். தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் வெற்றி பெற்றால் எங்கள் தரப்பில் இன்னார்தான் பிரதமராக வருவார் அப்படிங்கிற சுட்டி காட்டி காங்கிரஸ் கட்சியும் வீழ்த்தணும். அதோட சேர்ந்து சைமல்டேனியஸா ஆம் ஆத்மியும் குஜராத்ல வளர இடம் கொடுத்துவிடக்கூடாது. சில சோசியல் இன்ஜினியரிங் பண்ணியா அந்த சோசியல் இன்ஜினியரிங்லாம் ஒண்ணு பட்டேல் சமூகத்தை சார்ந்த ஒருவரை முதல்வராக அமர்ந்து ஊழலுக்கு எதிரான அமைப்புகளை லோக்பால் அமைப்பெல்லாம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கோஷத்தை முன் வச்சு வந்தது. ஆனா அந்த என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா அந்த அமைப்பை இன்னைக்கு வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியிலேயே உருவாக்கும். நவீன இந்தியாவுடைய கிரேட் எக்ஸோடஸ், ஒரு மாபெரும் மக்கள் வெளியேற்றம் என்று சொன்னால் அது காஷ்மீர் பண்டிட்டுகளுடைய வெளியேற்றம். இன்னைக்கு திரும்ப இப்ப தேர்தல் வருதுன்னு இப்போ காஷ்மீர் பண்டிட்டுகளோட தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார் ராகுல் காந்தி. உண்மையிலே இந்த மாதிரி பேசுறதுக்கு வெட்கப்படும். காஷ்மீர் பண்டிட்டுகள் செத்து கொண்டிருந்த போது இவர்கள் என்ன செய்தார் ஏதாவது தெரியுமா? நான் காஷ்மீர் பண்டிட்டுகளுக்காக ஏதாவது செய்வேன் என்று ராகுல் காந்தி ஏதாவது செய்வாரா? என்ன ஏதாவது செய்வாரு? காஷ்மீர் பண்டிட்டுகள் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பூந்தி பொட்டலம் மிக்சர் பொட்டலம் வாங்கி தருவாரா? சோ மத்திய பிரதேஷ்ல நான் ஒரு சிவபக்தன் என்றார். குஜராத் தேர்தலும் போது நான் ஒரு பிராமணன், தத்தாத்திரேய கோத்திரத்தை சார்ந்த கவுல் பிராமணன் என்று சொன்னார். இப்போ காஷ்மீர் தேர்தல் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சதும் இப்போ நானும் காஷ்மீர் பண்டிட்டு தான் அப்படின்னு சொல்லுகிறார். தேர்தல் வந்தால் மட்டும்தான் ராகுல் காந்திக்கு தான் யார் என்பதே நினைவுக்கு வரும். காங்கிரசுடைய வளர்ச்சியை காங்கிரசுக்கு வெளியில இருக்கிறவங்கள்ட்ட தான் பெற முடியும் என்கிற இடத்துக்கு வீரப்பமொழி வந்து சேர்ந்திருக்கிறார் என்றால் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம். சர்வதேச அளவில் புகழ்பெற்ற தலைவர்களுக்கான பட்டியலில் மோடிக்கு இன்னமும் மவுசு குறையவில்லையே. பாரத பிரதமர் மோடி அவர்கள் சர்வதேச அளவுல அப்ரூவல் ரேட்டிங்கில் தொடர்ந்து முன்னிலை பெற்று வந்திருக்கிறார். இப்போ நீங்க குறிப்பிடுற இந்த புகழ்பெற்ற மனிதர்களுக்கு இடையில் மோடி நம்பர் 1 அப்படின்னு சொல்ற விஷயம் செப்டம்பர் 2ஆம் தேதி வெளியான தகவல். அமெரிக்காவை சேர்ந்த மார்னிங் கன்சல்ட் அப்படிங்கிற டேட்டா இன்டெலிஜென்ஸ் ஃபர்ம் அவங்க உலக அளவுல ரொம்ப புகழ்பெற்ற 13 தலைவர்களை மையப்படுத்தி ரெகுலரா பீரியாடிக்கலா அவங்க அப்ரூவல் ரேட்டிங் அசஸ் பண்றாங்க. இந்த அப்ரூவல் ரேட்டிங் அப்படிங்கிறது அவங்கவுங்க எங்கெங்க அந்த தலைவர்கள் இருக்கிறாங்களோ அந்த நாட்டுக்குள்ள அவர்களுக்கு இருக்கிற செல்வாக்கு, மரியாதை, அங்க அந்த நாட்டு மக்கள் அவர் மீது எந்த அளவுக்கு அபிமானம் வைத்திருக்கிறார்கள், அவர் மீது என்ன விதமான அபிப்பிராயத்தை கொண்டிருக்கிறார்கள், அது அப்புறம் அந்த தலைவர் தொடர்பாக உலகளாவிய நிலையில எப்படி ஒரு ஐடியா மக்கள் மத்தியில இருக்கு, பொதுவா உலக மக்கள் மத்தியில அவரை பற்றின பார்வை என்ன, இதெல்லாம் அடிப்படையா வச்சுதான் அந்த அப்ரூவல் ரேட்டிங் அப்படிங்கிறது அவங்க பிக்ஸ் பண்றாங்க. அந்த அடிப்படையில பார்த்தா இப்ப இந்த செப்டம்பர் 2ஆம் தேதி அவங்க வெளியிட்ட அந்த ஒரு கணக்கீட்டின்படி மோடி அவர்கள் 70 பாயிண்ட்ஸ் எடுத்து வேர்ல்டுல நம்பர் 1 இருக்கிறார். அதற்கு அடுத்த நிலையில 64 பாயிண்ட் எடுத்து மெக்சிகன் லோபஸ் இருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக 63 பாயிண்டோட இத்தாலியனுடைய பிரதமர் இருக்கிறார். 4th பிளேஸ் ஜெர்மனியினுடைய பிரதமர் ஏஞ்சலா மார்க்கல். 5th பிளேஸ் தான் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பிடன். ஜோ பிடன் எவ்வளவு ஸ்கோர் பண்றாரு, அவருடைய பாயிண்ட் எவ்வளவுனா 48, மோடி 70. சோ மோடி இன்னமும் ஒரு செல்வாக்கு பெற்ற மனிதராக, புகழ்பெற்ற மனிதராக தொடர்ந்து இருக்கிறார். அவருடைய அந்த முதலிடம், இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்துல கொஞ்சம் கூட குறைவில்லை. பட் நீங்க பர்சனலா பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த ரேட்டிங்ல ஒரு சின்ன சரிவு இருக்கு, அதையும் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா 2020 மே மாசம் இதே அமைப்பு எடுத்த ரேட்டிங்ல மோடியினுடைய அந்த அப்ரூவல் ரேட்டிங் மோர் தென் 80% இருந்து இப்போ அது 70% ஆயிருக்கு. ஆனால் அந்த இன்னொன்னையும் நம்ம கவனிக்கணும், மோடிக்கு மட்டும்தான் இந்த வீழ்ச்சி
இந்த ஒரு சரிவு இருக்கா அப்படின்னு பார்த்தா எல்லா தலைவர்களுக்குமே இதே போல ரேட்டிங்ல ஒரு குறைவு ஏற்பட்டு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கொரோனானால மக்கள்கிட்ட ஒரு விரக்தி இருக்கும். ஏன்னா ஒரு கிரைசிஸ் இருக்கிறப்போ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த கிரைசிஸ் சம்பந்தப்பட்ட பீரியட்ல மக்களுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். அதே நேரத்தில் அந்த கிரைசிஸை மீட் பண்றதுலயே கவர்மெண்ட் தன்னுடைய எனர்ஜியை ஃபுல்லா செலவழிக்கிறப்போ பல விஷயங்களை கோட்டை விடுவதற்கான சாத்தியங்கள் அதிகமா இருக்கும். அப்படிங்கிறப்போ மக்களுடைய எதிர்பார்ப்புக்கும் அதை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அரசுடைய செயல்பாட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைவெளி இன்னும் கூடுதலாம். அந்த டைத்துல அப்ரூவல் ரேட்டிங் அப்படிங்கிறது குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது போல குறைஞ்சிருக்கு. ஆனால் இது நம்ம கவனிக்க வேண்டிய என்னன்னா அப்ரூவல் ரேட்டிங் குறைஞ்சாலும் கூட இன்னமும் நம்பர் 1ஆகவே மோடி தொடர்கிறார். அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறதுல மோடிக்கு பக்கத்துல கூட யாருமே நெருங்க முடியல. ரொம்ப நெருக்குவெட்டில் வந்தாங்க. இப்போ வந்து அவர் 70 69க்கு வந்தாரு, 69.5 அப்படி வந்தாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. இதுதான் இதுக்கு முன்னாலே இருந்தது. சோ அவருடைய அந்த பொசிஷன் நம்பர் 1 என்கிற பொசிஷன் உலக அளவிலேயே அசைக்க முடியாத ஒரு விஷயமாக இருந்து வருகிறது. உலக அளவிலேயே அதை அசைக்க முடியாத விஷயம்னா அப்புறம் இந்திய அளவுல மட்டும் யார் அசைக்கிறதுக்கு இருக்கா? அதனாலதான் வந்து நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் உண்டு. இந்த 2024 தேர்தல் எப்படி இருக்குன்னு கேட்கிறப்ப கூட நான் ஒண்ணு சொல்லுவேன். என்னன்னா இதுவரைக்கும் இந்த 2019 எலெக்ஷன்ல என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருந்ததோ அதே ஃபேக்டர் அப்படியே தொடர்கிறது. அல்ல நம்பர் 1 ஃபேக்டரா இருக்கிறது இந்த சோகால்டு டினா ஃபேக்டர், TINA. இந்த டினானா என்ன அப்படின்னா there is no alternative. அதாவது மோடிக்கு நிகரான ஒரு மாற்று தலைவர் எதிர்கட்சிகள் வரிசையில இல்லவே இல்லை. யாரை நிறுத்த முடியும்? யாரையுமே நிறுத்துறதுக்கு அவர்கள் வந்து தயாராக இல்லை. அதற்கான துணிச்சல் இல்லை. இப்ப 2019 பிரதமர் யார் அப்படிங்கறத எதிர்கட்சிகள் சொல்லாமலே தான் சந்தித்தன. மு.க. ஸ்டாலின் மட்டும் அவர் கட்சி சார்பில் ராகுல் காந்தியை பிரதமராக முன்னிறுத்தினார். இதுல ஒரு ஆச்சரியம் இல்லாட்டி ஒரு நகைமுரண் என்னன்னு கேட்டா திமுக கூட ராகுலை பிரதமர் வேட்பாளர் என்று கூறியது. ஆனால் ராகுலை பிரதமர் வேட்பாளர் என்று காங்கிரஸ் கூற மறுத்தது. காங்கிரஸ் சொல்லவே இல்லை. அவருடைய சொந்த கட்சியா ராகுல இவர் தான் எங்க பிரதமர் வேட்பாளர் சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் ராகுல் மேல காங்கிரஸுக்கே நம்பிக்கை. இப்ப கூட ரீசெண்டா பாத்தீங்கன்னா முரசொலியில ஆகஸ்ட் 31 காங்கிரஸ் தமிழகத்தின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய பீட்டர் அல்போன்ஸ் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அந்த கட்டுரையில அவர் போட்டிருந்த தலைப்பே என்னன்னா தளபதி தலைமையில் இந்தியாவை வென்றெடுப்போம் அப்படிங்கிறதா. சோ இந்தியாவை வென்றெடுக்க காங்கிரஸ் கட்சிக்குள்ள தலைவர்கள் இல்லை என்று காங்கிரசிலேயே இருந்து கொண்டு இருக்கக்கூடிய பீட்டர் அல்போன்ஸ் கூறினார். இது நான் சொல்லல. இதை நான் சொன்னா நான் சங்கி அப்படின்லாம் என்னெல்லாமோ சொல்லுவாங்க. பீட்டர் அல்போன்ஸே கூறினார். இப்ப பீட்டர் அல்போன்ஸ் சங்கின்னு சொல்லுவாங்களா? இப்படி காங்கிரஸ் மீதே காங்கிரஸாருக்கு நம்பிக்கை இல்லை. இதுதான் இன்னைக்கு வரைக்கும் தொடர்கதையாக இருக்கிறது. அதே போல எதிர்கட்சிகளுக்கு இடையே ஒற்றுமை இல்லை. எதிர்கட்சிகள்ல ஒற்றுமையை ஏற்படுத்தணும் சரத்பவார் முதல்ல ஆரம்பிக்கிறார் பிரசாந்த் கிஷோர் வச்சுட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல மம்தா பானர்ஜி டெல்லிக்கு வராங்க. டெல்லிக்கு வந்து அவங்க ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. அவங்க உடனே சோனியாவை பார்த்தாங்க, சரத்பவார் எல்லாத்தையும் பார்த்து அவங்க ஒரு விசிட் அடிச்சுட்டு திரும்ப கொல்கத்தா போயிட்டாங்க. இப்ப மூணாவது எங்க இவங்க 2 பேரும் எடுத்து லீடர்ஷிப்பை கைப்பற்றிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போட்டியா சோனியா காந்தி அவங்க பங்குக்கு ஒரு மீட்டிங், ஒரு 19 கட்சி தலைவர்களோட காணொலியில மீட்டிங். அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சோனியா காந்தி சட்டலா ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க அந்த மீட்டிங்ல. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க பிஜேபிக்கு எதிராக எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்கும் பணியை அந்த கடமையில் இருந்து காங்கிரஸ் ஒருபோதும் பின்வாங்காது அப்படின்னு சொன்னாங்க. உடனே இது வந்து சோனியா காந்தி தன்னுடைய தலைமை உரையில் அப்படி சொல்றாங்க. சொன்ன உடனேயே அந்த காணொலி கூட்டத்துல கலந்து கொண்ட மம்தா அலர்ட் ஆறாங்க. எங்க இதன் மூலமா அந்த எதிர்கட்சி கூட்டணிக்கு தலைமை ஏற்பதற்கு காங்கிரஸ் முயற்சி செய்கிறதோ அப்படிங்கிற சந்தேகம் மம்தாவுக்கு வருகிறது. உடனே மம்தா தன்னுடைய உரையில என்ன சொல்றாங்க அப்படின்னா எதிர்கட்சிகளுக்கு யார் தலைமை தாங்குவது அப்படிங்கிற விஷயம் இப்போது பிரச்சனை அல்ல. எதிர்கட்சிகள் கூட்டணிக்கு அந்த கூட்டணிக்கு மக்கள் தலைமை தாங்குவார்கள் அப்படின்னு மம்தா சொல்லிட்டு போறாங்க. சோ நம்முடைய கூட்டணிக்கு யாரு தலைமை தாங்கணும்னு பிரச்சனை இல்லை, மக்கள் தலைமை ஏற்பார்கள்
அப்படின்னு. ஏன்னா எங்க காங்கிரஸ் தலைமையேற்று விடுமோன்னு அவங்களுக்கு அச்சம். சோ இவர்களுக்குள்ள இப்படி ஒரு குடிமிப்பிடி சண்டை அது ஒன்று போய்கொண்டே இருக்கிறது. 2019 தேர்தலில் தோற்பதற்கு எதிர்கட்சிகள் தரப்பில் என்னென்ன காரணங்கள் அவைலபிளா இருந்ததோ அத்தனை காரணமும் இன்னமும் இருக்கிறது. அப்படிங்கிறப்போ இந்த இந்த மோடிக்கு யாரு மணி கட்ட முடியும்? மணி கட்டுறதுக்கு இன்னைக்கு யாரும் இல்லை. உண்மை அதுதான். மோடியை எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா நீங்க அவருக்கு இணையான ஒரு தலைவரை காட்டியாக வேண்டும். தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் வெற்றி பெற்றால் எங்கள் தரப்பில் இன்னார் தான் பிரதமராக வருவார் அப்படிங்கறத சுட்டி காட்டணும். இப்ப பிஜேபி தரப்புல செய்வாங்க. நாங்க இந்த தடவை ஜெயிச்சு வந்தோம்னா பிரதமர் மோடி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சைடுல யார் இருக்கா? சென்ற முறை பிரதமர் வேட்பாளர் யாரு அப்படி தெரிவிக்காமலேயே தேர்தலை சந்தித்தார்கள். அப்பவே புதிய தலைமுறை சார்பில் ஈரோட்டில் நடந்த ஒரு கூட்டத்துல நான் பேசுறப்ப சொல்லியிருந்தேன், இது எப்படி இருக்கு அப்படின்னா, நாங்க தேர்தலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் பிரதமர் யாருங்கிறத நாங்க சொல்லுவோம் அப்படின்னு அப்பதான் சீதாராம் யெச்சூரி சொல்லி இருந்த டைம். அப்ப நான் சொன்னேன், தேர்தல் முடிந்ததுக்கு பிறகுதான் பிரதமரை அறிவிப்போம்னு சொல்றது மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணுவோங்கிற மாதிரி இருக்கு. இது எப்படிங்க எடுபடும்? மக்கள் எப்படி உங்களை நம்புவார்கள்? இப்ப வரைக்கும் அதுதான் போயிட்டு இருக்கு. அதனால இவர்கள் டிஸ்இன்டகிரேட்டடா இருக்கிற வரைக்கும், மக்கள் நம்பிக்கை பெறாத வரைக்கும், மக்கள் நம்பிக்கை பெறுவதற்கான முயற்சியை இன்றைக்கு வரைக்கும் ஆரம்பிக்காமல் இருக்கிற வரைக்கும் மோடியை அசைத்து பார்க்க இவர்கள் எவராலும் முடியாது. மோடி மென்மேலும் வளர்ந்து கொண்டேதான் போவார். இங்க எதிர்க்கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, கோவிட் சிச்சுவேஷன்ல ரொம்ப சவாலான நேரத்திலேயே மோடி 70%னா இப்போ கோவிட் அப்படியே ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. நார்மல்சி ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கு. பொருளாதாரம் மீண்டும் சீரடைந்து கொண்டே வருகிறது. அநேகமா அந்த தேர்தலை ஒட்டி 2024 அந்த ஆண்டை ஒட்டி திரும்ப எல்லாமே சீரடைஞ்சிரும். அந்த டயத்துல மோடியுடைய அப்ரூவல் ரேட் எந்த லெவலுக்கு இருக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு எதிர்கட்சியும் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த லெவலுக்கெல்லாம் அப்ரூவல் ரேட் இருந்ததுன்னா அநேகமா இந்த வர்ற தேர்தல்ல மோடியை எதிர்த்து எந்த கட்சியாலும், ஈவன் அத்தனை கட்சி சேர்ந்தாலும் கூட களமாட முடியாது. இது எதிர்கட்சிகளுக்கான எச்சரிக்கை. திடீரென பாஜகவின் மாநில முதல்வர்கள் மாற்றப்படுவது ஏன்? அதாவது நமக்கு அது திடீர்னு தெரியுதே ஒழிய, பிஜேபியை பொறுத்தவரை எல்லாத்தையுமே ரொம்ப பிளான் பண்ணிடுவாங்க, ரொம்ப அட்வான்ஸாவே பிளான் பண்ணிடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடியூரப்பாவுடைய சேஞ்சை நீங்க பார்க்கலாம். ஆல்ரெடி எடியூரப்பா விஷயத்துல, அதாவது ஏற்கனவே கட்சியில 75 இயர்ஸ்க்கு மேல யாரும் ஒரு பொறுப்புல இருக்க முடியாது. இது அந்த கட்சியினுடைய விதியில ஒண்ணு. ஆனால் எடியூரப்பா முன் வச்சுதான் அவங்க தேர்தலையே சந்திச்சாங்க. தேர்தலை சந்திக்கும் பொழுதே எடியூரப்பாவுக்கு 75 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இருந்தாலும் எடியூரப்பா ஒரு ப்ராமினன்ட் ஃபிகர். அவரை சொல்லித்தான் அவங்க ஓட்டே வாங்குறாங்க. அப்ப எடியூரப்பாவுக்கு கட்சி தலைமைக்கு இடையில ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. நீங்க உள்ள வந்தது ஃபர்ஸ்ட் நீங்க இருங்க, அதுக்கப்புறம் நீங்க ரிசைன் பண்ணிடணும், அதுக்கப்புறம் வேற யாராவது ஒருத்தரை கொண்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு எடியூரப்பா சம்மதிக்கிறார். சோ 75 வயது முடிந்த நிலையில் எடியூரப்பா களமிறக்கப்படுகிறார். முதல்வர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்படுகிறார். அவரும் ஜெயிக்கிறாரு, ஆட்சியை பிடிக்கிறார். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல ஆட்சியில் இருந்தார். அதற்கு பிறகு சொன்னபடியே அவர் பதவி விலகிறார். அவர் பதவி விலகியதற்கு பிறகு எடியூரப்பா யார் தனக்கு பின்னால் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ, யாரை நோக்கி கை நீட்டினாரோ, விரலை காட்டினாரோ, அவர் அந்த பசவராஜ் பொம்மை தான் இன்றைக்கு சீஃப் மினிஸ்டராக வந்திருக்கிறார். சோ அந்த கட்சியில ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டத்தை அவங்க ஃபாலோ பண்றாங்க. அது அங்கே நடந்து கொண்டிருக்கு. இப்ப அதே நேரத்தில் சத்தீஸ்கர்ல என்ன இருக்கு? இப்ப சத்தீஸ்கர்ல காங்கிரஸ் முதல்வர் இருக்கிறார். முதல்வராக இருக்கிறப்போ ஆரம்பத்திலே சொல்லப்பட்டது என்னன்னா, நீங்க ஒரு 2.5 வருஷம், அதுக்கப்புறம் இன்னார் 2.5 வருஷம் அப்படி. ஆனால் இப்ப கடைசியில என்னாச்சு அப்படின்னா, 2.5 வருஷம் முடிஞ்சாச்சு, பதவி விலக அவர் மறுக்கிறார். இந்த டயத்துல பதவி விலக ரொம்ப பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த முதல்வருக்கு எதிர்த்தரப்பும் மாறி மாறி டெல்லியில போய் ராகுல் காந்தி, சோனியா காந்தி மீட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால ரிசால்வ் பண்ண முடியாது. ஆனா இங்க எடியூரப்பாட்ட சொல்லிட்டு இது பண்றாங்க. எடியூரப்பா ஒப்ளைஜ் பண்றாங்க.
அதை ஒப்ளைஸ் பண்றப்ப கூட எடியூரப்பா அந்த கடைசி இதுல அவர் என்ன சொன்னார்னா, நான் அந்த மாதிரி ரிசைன் பண்றதுக்காக மகிழ்ச்சி அடைகிறேன், ஏன்னா கட்சி எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கு, 75 வயசுக்கு மேல யாருக்குமே பதவி நீட்டிப்பு கிடையாது, அப்படி இருக்கிறப்ப 75 வயதுக்கு மேல் இந்தியாவிலேயே என் கட்சியால் வாய்ப்பு கொடுக்கப்பட்ட ஒரே நபர் நான் தான், அந்த அளவுக்கு கட்சி என்னை மதித்திருக்கிறது, எனவே கட்சிக்கு நான் என்ன ஒப்புக்கொண்டேனோ அதன்படி செயல்படுவேன் அப்படின்னு அவர் ரிசைன் பண்றார். சரி, இங்க என்ன நடந்தது? அப்ப விஜய் ரூபானி கேஸ்ல, அதாவது குஜராத் விஷயத்துல அடுத்த ஆண்டு கடைசி, அதாவது 2022 டிசம்பர் இல்லாட்டி 2023 ஜனவரி வாக்குல குஜராத்ல தேர்தல் வர போகிறது. போன தேர்தலில் பட்டேல் சமுதாயத்தை சேர்ந்த ஹர்திக் பட்டேல் பிஜேபிக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தினார். அப்போ பட்டேலுடைய மூடு, ஏன்னா பட்டேல் சமூகத்தை பொறுத்தளவுல எப்போதுமே அவங்க பிஜேபியினுடைய நிரந்தர வாக்காளர்கள் அப்படின்னு அடையாளம் காணப்பட்டவர், அவங்களுடைய பெர்மனன்ட் ஓட் பேங்க். ஆனால் குஜராத்தை பொறுத்தளவுல இந்த 2017 அந்த 17 தேர்தலில் அது கொஞ்சம் லேசாக அசைத்து பார்க்கப்பட்டது. 2017 தேர்தலில் பிஜேபி ஆட்சியை பிடித்தது என்றாலும் எதிர்பார்த்த அளவுக்கு தொகுதிகளை வெல்ல முடியவில்லை. 100 தொகுதிக்கும் கீழ், ட்ரிபிள் டிஜிட்டே வரல, 99 சீட் தான் அப்ப பிஜேபி வென்றது. அப்படிங்கிறப்போ இந்த தடவை என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அதுல 2 விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, அகமத் பட்டேலுடைய மறைவு, அதாவது காங்கிரஸ்ல சோனியா காந்தி பொலிட்டிக்கல் அட்வைசராக இருந்த அகமத் பட்டேலுடைய மறைவுக்கு பிறகு காங்கிரஸ் குஜராத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கொண்டு இருக்கிறது. இதை பயன்படுத்தி குஜராத்திலும் ஆம் ஆத்மி வளர தொடங்கி இருக்கிறது. ஆம் ஆத்மியுடைய வளர்ச்சி என்பது ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா ஆம் ஆத்மிக்கு பின்னால தேச விரோத சக்திகள் நிறைய இருக்கின்றன. குறிப்பா ப்ரோ காலிஸ்தான் போர்சஸ் ஆம் ஆத்மி பின்னால நிறைய இருக்கு. சோ தேசிய ஒருமைப்பாடு, தேசிய இறைமை, இந்திய இறைமை, இதுல நம்பிக்கையற்றவர்களும் ஆம் ஆத்மியில் இருக்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவாலே தன்னை அனார்கிஸ்ட், நான் ஒரு அராஜகவாதி என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வார்த்தையை மகாத்மா காந்தியை பயன்படுத்தி இருக்கிறார் என்றும் கூறுகிறார். மகாத்மா காந்தி தன்னை அனார்கிஸ்ட்னு பிரிட்டிஷ்காரனுக்கு முன்னால சொல்லிக் கொண்டார். அதை நாம் மறந்து விடக்கூடாது. அப்படிங்கிறப்போ இப்போ ஆம் ஆத்மியுடைய செல்வாக்கையும் தடுக்கணும். அதே நேரத்துல பழையபடி ரொம்ப லிமிட்டடா ஜெயிச்சது, அதுல இருந்து மீறி ஒரு பெரிய வெற்றியை நோக்கி போகணும். அதே நேரத்துல காங்கிரஸை எதிர்கொண்டாக வேண்டும். இந்த காங்கிரஸுக்கு ஆம் ஆத்மிக்கு போட்டி வர்றதுனால காங்கிரஸுடைய வீழ்ச்சியை ஆம் ஆத்மியை உறுதி செய்யும், அதுல பிரச்சனை இல்லை. ஆனால் அதே நேரத்துல ஆம் ஆத்மி வளர்ச்சியும் சேர்த்து தடுக்கும். சோ ஒரு கல்லுல 2 மாங்காய். என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியும் வீழ்த்தணும், அதோட சேர்ந்து சைமல்டேனியஸா ஆம் ஆத்மியும் குஜராத்ல வளர இடம் கொடுத்து விடக் கூடாது. இந்த 2ஐயும் சேர்த்து செய்யணும். அப்போ சில சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி ஆகும். அந்த சோசியல் இன்ஜினியரிங்லாம் ஒண்ணு, பட்டேல் சமூகத்தை சார்ந்த ஒருவரை முதல்வராக அமர்த்துவது. அந்தபடித்தான் இப்போ ஒரு புதிய ஒருவர், யாருமே எதிர்பார்க்காத பூபேந்தர் பட்டேல் என்பவரை அவங்க முதல்வராக்கி இருக்காங்க. அவர் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ. ஆனால் இதற்கு முன்பு, அதாவது மோடி முதல்வர் பொறுப்புல இருந்து பிரதமருக்கு போனதும் அந்த ஆனந்திபென் பட்டேல் அப்படிங்கிறவங்கள தான் சீஃப் மினிஸ்டர் வச்சிருந்தா. அந்த ஆனந்திபென் பட்டேலுடைய நன்மதிப்பை பெற்றவர் பூபேந்தர் பட்டேல். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ. அவரை அவங்க நியமிச்சிருக்காங்க. ஸோ இது பட்டேல்களுடைய ஓட்டை முன்னால டோட்டலா எப்படி சாலிடா பிஜேபிக்கு விழுமோ அது போல விழ வைப்பதற்கான ஒரு உத்தி. அந்த ஒரு சோசியல் இன்ஜினியரிங்காக இந்த மாதிரி செய்திருக்கிறார்கள். அதே நேரத்துல இந்த 2017 தேர்தலின் போது திடீரென்று பிரம்மாண்டமாக வளர்ச்சி காட்டிய ஹர்திக் பட்டேல் இப்போது எங்க இருக்கிறார் என்று தெரியவில்லை. என்னன்னா, அன்னைக்கு ஹர்திக் பட்டேல் அவ்வளவு பெரிய போராட்டத்தை பிஜேபிக்கு எதிராக முன்னெடுத்த காலம். அந்த போராட்டத்தின் போது அவர் வச்ச கோரிக்கை என்ன அப்படின்னா, பட்டேல்களை ஓபிசியா அங்கீகரிக்கணும், அங்கீகரித்து அவர்களுக்கு இடஒதுக்கீடு தரணும். இந்த 2 கோரிக்கை அன்றைய பிஜேபி அரசு நிராகரித்தது.
குறிப்பா அப்ப அருண்ஜேட்லி இருந்தார், அவர் நிராகரித்தார். அதெல்லாம் தர முடியாது, உங்களை ஓபிசின்னு சொல்ல முடியாது, இது அதே போல ரிசர்வேஷனும் கொடுக்க முடியாது. ஏன்னா பட்டேல் அங்க முற்படுத்தப்பட்டவர், எஃப்சி ஃபார்வர்ட் கம்யூனிட்டி. அதற்கு பிறகுதான் என்னாச்சுன்னா 2019 ஜனவரியில 10% பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது. அந்த 10% இடஒதுக்கீடுங்கிறது இப்ப ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு அமல்ல இருக்கு இல்லையா, அதனுடைய பெனிஃபிட்டை பெறாத அத்தனை சமூகத்துக்கும் உரியது. அதுல ஆட்டோமேட்டிக்கா ஏழையாக இருக்கக்கூடிய பட்டேல் சமூகத்தினர் வந்து விடுகிறார். இது பட்டேல் சமூகத்துக்கு சேர்த்துதான் இந்த இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிற இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஹர்திக் பட்டேலுக்கான தேவை இல்லாமல் போய்விட்டது. அந்த பட்டேல் சமூகத்தினரே ஹர்திக் பட்டேலை கைவிட்டார். கடைசியில அவர் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம இப்படி அப்படி சுத்தி கடைசியில காங்கிரஸுக்குள்ள ஐக்கியமானார். அதுக்கப்புறம் வளரவே முடியல. இப்ப அவர் எங்க இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. சோ இப்ப குஜராத்ல ஏற்பட்டிருக்க இந்த மூவ் அப்படிங்கிறது வருகிற இந்த சட்டப்பேரவை தேர்தலில் மிக பிரம்மாண்டமான வெற்றியை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான மூவ். இதெல்லாம் செய்யாமலே திட்டவட்டமா மெஜாரிட்டியை பெறும், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஏன்னா அது மோடியினுடைய மாநிலம். மோடியுடைய மாநிலத்துல பிஜேபி என்றைக்குமே தோற்காது. அதே போல எம்பி எலெக்ஷன் வந்தாலும் அதுல இருக்கக்கூடிய மொத்த தொகுதி அப்படியே 10% அவங்க ஜெயிப்பாங்க. அப்படி இருந்தாலும் கூட இந்த வர்ற சட்டப்பேரவை தேர்தலையும் பிரம்மாண்டமான வெற்றியை அடையணும். 2024 லோக்சபா எலெக்ஷனில் மிகச்சிறப்பான வெற்றியை அடையணும். அதை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முடிவுதான் இந்த ரூபானி முதல்வர் மாற்றம். நாடு முழுவதும் காங்கிரஸ் இடத்தை மெல்ல மெல்ல ஆம் ஆத்மி கட்சி ஆக்கிரமித்து வருவது பற்றி தங்கள் கருத்து என்ன? ஒரு தேசியவாதி அப்படிங்கிற முறையில இது வருத்தம் தரக்கூடிய விஷயம். அதுக்காக காங்கிரஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிறது அல்ல. காங்கிரஸை காட்டிலும் ரொம்ப ஆபத்தான கட்சி ஆம் ஆத்மி. இந்த காங்கிரஸா ஆம் ஆத்மியா, இந்த ரெண்டுல எது தேவையில்லை அப்படின்னு கேட்டா நான் காங்கிரஸ் தான் சூஸ் பண்ணுவேன். ஆம் ஆத்மி ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு கட்சி. அந்த ஆம் ஆத்மிக்கு என்று எந்த கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. அவங்க அவங்களுடைய அடிப்படை கோட்பாடாக இருப்பதே சந்தர்ப்பவாதம் மட்டும்தான். நீங்க ஒரு இடத்துல முஸ்லிம்ஸை புகழ்ந்து ஓட்டு வாங்கணும் அப்படின்னா அந்த இடத்துல கூச்சமே இல்லாமல் முஸ்லிம்ஸை புகழ்வாங்க. அந்த இடத்துல நம்ம இந்தியாவில் இருந்து கொண்டு இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறோம் என்கிற மனநிலையே இல்லாமல், அப்படி ஒரு மனோபாவமே இல்லாமல் காஷ்மீருக்கு எதிராகவே பேசுவார். காஷ்மீரை இந்தியா ஆக்கிரமித்து விட்டது என்பதாக கூட சொல்லுவார்கள். அப்படி சொன்ன ஆட்கள்லாம் உண்டு. ரொம்ப ஒரு மோசமாக சிஏஏ போராட்டம் நடந்த போது இந்த சிஏஏ போராட்டத்துக்கு எதிராக அப்போ பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஆதரவான சப்தங்கள் கேட்டன, இந்தியாவுக்கே எதிரான சப்தங்கள் டெல்லி வீதியில கேட்டன. அந்த சிஏஏ போராட்டத்தை முடுக்கி விட்டு அதை ஒரு பெரிய அளவுல கொண்டு போனதுல யாருக்கு பெரிய பங்கு உண்டு அப்படின்னா ஆம் ஆத்மிக்கு. ஆம் ஆத்மி அப்போ அதுக்கு பின்னால் இருந்தது. ஏன்னா அந்த டயத்துல தான் டெல்லி எலெக்ஷன். சோ ஒரு பக்கம் சத்தமே இல்லாம ஆம் ஆத்மியுடைய ஃபுல் சப்போர்ட்ல சிஏஏ போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. அதன் மூலமாக டெல்லியில இருக்கிற முஸ்லிம்ஸ் அத்தனை பேரும் காங்கிரஸை விட்டு 100% ஆம் ஆத்மிக்கு ஓட்டு போடுகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார்கள். இன்னொரு பக்கம் ஆம் ஆத்மியுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்துக்கள் பெருவாரியாக இருக்கிற பகுதியில் போய் ஹனுமன் சாலிசா பாடிக்கொண்டிருந்தார். அவர் பஜனை பண்ணிட்டு இருந்தார். சோ ஒரு பக்கம் முஸ்லிம்ஸ் ஓட்ட டோட்டலா அவங்க கவர் பண்ணாங்க, இன்னொரு பக்கம் இந்துக்களுடைய ஓட்டு டோட்டலா பிஜேபிக்கு போயிடாம அவங்க தடுத்தாங்க. ஹனுமன் சாலிசா பாடி நானும் இந்து பக்தன் அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு அவங்க தடுத்தாங்க. இப்படி ஒரு சந்தர்ப்பவாதத்தனமாக எந்த கொள்கையும் இல்லாம அங்கங்க ஓட்டு வாங்குறதுக்கு என்ன உண்டோ அதை செய்யக்கூடிய ஒரு கட்சி. ஒரு நல்ல உதாரணம் சொல்றதுன்னா, செகண்ட் டைம் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில ஜெயிச்ச ஒரு டைம், அப்ப திடீர்னு இவிஎம் மிஷின்ல ஃபால்ட், இவிஎம் மிஷின்ல ஏதோ பண்ணிருக்காங்க, எந்த மிஷின்ல ஓட்டு போட்டாலும் தாமரைக்கு தான் போய் விழுது, இவிஎம் மிஷின் மூலமாக தங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கு பிஜேபி முயற்சி செய்கிறது, இப்படி எல்லாம் கூச்சமே இல்லாமல் பொய் சொன்னார்.
கடைசியில் அவர் எந்த தேர்தலில் இந்த மாதிரி இவிஎம் மிஷின்ல ஃபால்ட்னு சொன்னாரோ அந்த தேர்தலில் தான் 70க்கு 67 தொகுதி ஆம் ஆத்மி வென்றது. அப்பதான் ரிட்டையர் ஆன தேர்தல் கமிஷனர் குரேஷி ஒரு செமினார்ல சொன்னார், இந்த மாதிரி கூச்சமே இல்லாம அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னார், கொஞ்சம் கூட பதற்றமே இல்லாமல் அவர் பொய் சொன்னார். ஆனால் அந்த தேர்தலில் தான் அவர் 70க்கு 67 சீட் ஜெயிச்சார். அட்லீஸ்ட் ஜெயிச்சதுக்கு பிறகாவது அவர் மனசாட்சியுள்ள ஒரு அரசியல்வாதியாக இருந்திருந்தார் தேர்தல் ஆணையத்திடம் மன்னிப்பு கேட்டிருக்கணும், ஒரு தார்மீக மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஆனா அதை கூட அவர் செய்யல. இந்த காலத்து அரசியல்வாதிகள்கிட்ட இந்த மாதிரி எதிர்பார்ப்பது நம்முடைய தவறுதான் என்று அவர் வருத்தப்பட்டார். சோ அப்படிப்பட்டவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால். அவங்க ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிற பேர்ல அண்ணா ஹசாரே நடத்தின போராட்டத்தின் வழியாக மக்களுக்கு அறிமுகமாகி அந்த மாதிரி வந்தவர். ஊழலுக்கு எதிரான அமைப்புகளை லோக்பால் அமைப்பெல்லாம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கோஷத்தை முன் வச்சு வந்தவர். ஆனா அதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, அந்த அமைப்பை இன்னைக்கு வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியிலேயே உருவாக்கல. அந்த ஊழல் தடுப்பு லஞ்ச தடுப்பு அமைப்பை லோக்பால அவர் டெல்லியிலேயே உருவாக்கல. ஆனா அதை சொல்லி அண்ணா ஹசாரே நடத்திய போராட்டத்தின் மூலம்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லோருக்கும் தெரிய வந்தார். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் சொன்னதை அவர் செய்தது கிடையாது. அதனால இது ஒரு ஆபத்தான விஷயம். ஆனால் ரொம்ப படுமோசமாக கீழே போய் கொண்டு காங்கிரஸை காப்பாற்றுவதற்காக யாரோ ஒருத்தரை நம்ம அவுட் சோர்ஸ் பண்ண முடியாது. காங்கிரஸ் தான் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொண்டாக வேண்டும். இந்த கவலையும் அக்கறையும் காங்கிரஸுக்கு இருக்க வேண்டும். ஆனால் காங்கிரஸ் ஸ்ட்ராட்டஜி கம்ப்ளீட்டா வேற விதமா இருக்கு. அது என்ன அப்படின்னா, தான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு பதிலா பிஜேபி ஜெயிச்சிடக்கூடாது என்று ஆசைப்படுகிறது. எங்கேயாவது தனக்கு கொஞ்சம் ஓட்டு விழுந்து ஆம் ஆத்மி கொஞ்சம் ஓட்டு விழுந்து பிரிஞ்சிருந்தா அங்க பிஜேபி ஜெயிச்சிருமோ அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய ஓட்டையும் ஆம் ஆத்மிக்கு விட்டு தருவதற்கு தயாராக இருக்கிறது. டெல்லியில ஆம் ஆத்மி இந்த தடவை பிரமாதமா ஜெயிச்சதுக்கு அது காரணம் என்று கூறப்பட்டது. டெல்லியில காங்கிரஸ் தரப்புல இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் காங்கிரஸ் தொண்டர்களுக்கு, நீங்க யாரு காங்கிரஸுக்கு போட வேண்டாம், ஆம் ஆத்மிக்கே போட்டுங்க. ஏன்னா ஒரு பயம், எங்கேயாவது காங்கிரஸுக்கும் தொண்டர்கள் போட்டு இதுக்கும் தொண்டர்கள் போட்டு ஓட்டு ஸ்பிளிட் ஆச்சுன்னா எங்கேயாவது பிஜேபி வந்துருமோ. ஒரு கட்சி தான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படும், ஆனால் தன்னுடைய வெற்றியை பற்றி சிந்தனையே செய்யாமல் இன்னொரு கட்சியுடைய தோல்வியை பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தா இந்த கட்சி என்றைக்கு வளரும்? இதுல சத்தம் இல்லாம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது கேஜ்ரிவால் தான். அந்த மட்டுக்கு அவங்களாவே விளறாங்க. ரொம்ப நல்லது, அந்த ஓட்டையும் வாங்குவோம், நம்ம மேல மேல வளர்ந்துகிட்டே போகும். அதாவது ஒரு விஷயத்த நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபின்னு இருக்கிற வரைக்கும் தான் காங்கிரஸ்க்கு ஒரு சர்வைவல் இருக்கும். அந்த இடத்துல காங்கிரஸ் மீறி ஒரு மூணாவது போர்ஸ் வந்தாச்சு அப்படின்னா அந்த மூணாவது போர்ஸுக்கும் பிஜேபிக்கு இடையில தான் போட்டி இருக்கணும், காங்கிரஸ் காணாமலே போய்விடும், அப்புறம் எந்திர்க்கவே முடியாது. இந்த ஆபத்தை வரலாறுகளிலிருந்து காங்கிரஸ் உணர்ந்து இருக்க வேண்டும். அது செஞ்ச மாதிரி தெரியல. இப்ப தமிழ்நாட்டுல காங்கிரஸ் நம்பர் 1 போர்ஸா இருக்கு. திமுக தலையெடுத்ததுக்கு பிறகு அது நம்பர் 2 ஆச்சு. எம்ஜிஆர் தலையெடுத்ததற்கு பிறகு அது 3வது போர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் இல்ல, காணாமலே போய்விட்டது. இதே போலத்தான் ஆந்திரால நடந்தது. ஆந்திரால ஒரு டயத்துல காங்கிரஸ் என்பது அசைக்க முடியாத சக்தி. காங்கிரஸ் தவிர்த்து வேற அரசியல் கட்சிகள் அங்க கிடையாது. என்டி ராமாராவ் தெலுங்கு தேசத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தெலுங்கு தேசம் வெர்சஸ் காங்கிரஸ் இப்படித்தான் இருந்தது. ஒரு ஸ்டேஜ்ல ஜெகன்மோகன் ரெட்டி அவர் ஒரு காங்கிரஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், தனி கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது என்னாச்சுன்னா ரெட்டி வெர்சஸ் நாயுடு என்ற ஆனது. சந்திரபாபு நாயுடு வெர்சஸ் ஜெகன்மோகன் ரெட்டி. காங்கிரஸ் இன்னைக்கு அங்க கிடையாது. எங்கெல்லாம் காங்கிரஸ் 3வது போர்ஸாக போகிறதோ அங்கெல்லாம் அது டெசிமேட் ஆகிடும். அதுக்கப்புறம் எந்திர்க்கவே முடியாது. இப்படித்தான் ஒவ்வொரு இடத்திலும் நடந்து இருக்கிறது. சோ இதுக்கு ஒவ்வொரு மாநிலத்தினுடைய வரலாறுகள் சாட்சி. ஆனால் இந்த வரலாற்றிலிருந்து எந்த படிப்பினையும் காங்கிரஸ் கற்றுக்கொள்ளவில்லை. இப்ப ஆம் ஆத்மி எப்படியா தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்ல பிஜேபி முயற்சி செய்து கொண்டிருக்கிறது நான் சொன்னேன். ஆக்சுவலா அந்த முயற்சியில பிஜேபி காட்டில அதிகமா ஈடுபட வேண்டிய கட்சி காங்கிரஸ். இல்லாவிட்டால் குஜராத்திலும் அதற்கு ஒரு சீட்டு கூட கிடைக்காது. அதனுடைய இடமே இல்லாமல் ஆகிவிடும்.
ஆனால் காங்கிரசுக்கு தான் ஜெயிக்கணுங்கிற ஆசையே இல்லாமல் போய்விட்டது. தொடர்ந்து அவங்க வந்து டிஃபென்ஸ்லயே தான் இருக்காங்க, கொஞ்சம் கூட அஃபென்ஸ்லயே போகல. அதுக்கு காரணம் என்ன? தலைமை. ஏன்னா காங்கிரஸுக்கு இப்ப தலைவரே கிடையாது. சோனியா காந்தியே இடைக்கால தலைவர் தான், அதனுடைய முழுநேர தலைவர் கிடையாது. 2019 லோக்சபா எலெக்ஷனுக்கு அப்புறம் அது தோற்றதும் ராகுல் காந்தி ரிசைன் பண்றாரு. ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அடுத்தாப்புல ஒரு தலைவரை அதிகாரபூர்வமா அவர்கள் நியமிக்கவே இல்லை. எப்போதுமே ஒரு தலைவர்னா அதுக்கு முன்னால ஒரு தேசிய அளவுல மாநாடு நடத்துவாங்க. அந்த மாநாட்டுல இன்னார் தான் தலைவர் என்று தேர்ந்தெடுக்கப்படுவார். அதுக்கப்புறம் அடுத்த மாநாடு நடக்கிற வரைக்கும் அவர் தலைவராக தொடருவார். இது வந்து நடைமுறை. அகில இந்திய மாநாடே நடக்கல. சோனியாவை இன்டரிம் பிரசிடென்டா இடைக்கால தலைவராக போட்டு அந்த கட்சியை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தலைவரே இல்லாத கட்சி எத்தனை காலம் நடத்த போறாங்க? அப்புறம் என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கும்? அதனால்தான் இங்க பீட்டர் அல்போன்ஸ் போன்றவர்கள் முரசொலியில கட்டுரை எழுதுகிறார்கள். அகில இந்திய அளவுல 23 தலைவர்கள் சோனியா காந்திக்கு கடிதமே எழுதினாங்க. மக்களோடு தொடர்பு இருக்கிற ஒருவர் தலைவராக வேண்டும், கட்சியில கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் வெளிப்படையாக தேர்தலை நடத்துங்கள். ஒண்ணுமே நடக்கலையே. எனக்கு எப்போதுமே காங்கிரஸ் மேல ஒரு ஒரு மட்டற்ற மரியாதைன்னு என்னைக்கு இருந்தது கிடையாது. அது ஏன் இருந்தது இல்லைன்னா, ஒரு எமர்ஜென்சியை கொண்டு வந்த கட்சி மேல பத்திரிகையாளனாக இருக்கிற ஒருவன் எப்படி மரியாதை வைக்க முடியும்? இந்தியாவில் எமர்ஜென்சின்னு ஒண்ணு கொண்டு வந்தது காங்கிரஸ். 22 மாதங்கள் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுடைய அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை ஒரு நாளும் மன்னிக்கவே முடியாது. அதனால அதன் மேல எனக்கு பெரிய மரியாதை இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஜனநாயகம் செழிப்பாக இருப்பதற்கு எதிர்கட்சி கொஞ்சம் வலுவாக இருக்க வேண்டும். அதற்காகவாது காங்கிரஸ் கொஞ்சமாவது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் அந்த ஆசை காங்கிரசுக்கே இல்லை என்று சொல்லுகிற போது யார் என்ன செய்ய முடியும்? அது தலையெழுத்து, அவ்வளவுதான். பிரசாந்த் கிஷோரை காங்கிரஸில் சேர்க்க வேண்டும் என வீரப்ப மொய்லி கூறியுள்ளாரே. இல்ல, பிரசாந்த் கிஷோர் நிலைமையை மாற்றி அமைப்பாரா இல்லையாங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. இப்படி ஒரு எண்ணத்துக்கு வீரப்ப மொய்லி வந்திருக்கிறார் என்பதுதான் ரொம்ப சோகமானது. காங்கிரசுடைய வளர்ச்சியை காங்கிரசுக்கு வெளியில இருக்கிறவங்கள்ட்ட தான் பெற முடியும் என்கிற இடத்துக்கு வீரப்ப மொய்லி வந்து சேர்ந்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு காங்கிரசுடைய தலைமை பதவியில் இருக்கக்கூடிய சோனியா காந்தி பற்றி என்றைக்காவது ஒரு நாள் இவர்தான் தலைவராவார் என்று இன்னமும் எதிர்பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிற ராகுல் பற்றியும் பிரியங்கா பற்றியும் அந்த நேரு குடும்பத்து பற்றியும் அதை பற்றி என்ன மதிப்பீடுகள் இருக்கு? அப்பனா நேரு குடும்பத்தின் மீதான ஒரு மதிப்பை, அவர்கள் மீதான நம்பிக்கை காங்கிரஸ் இழந்து விட்டது என்று பொருள். வீரப்ப மொய்லி ஒரு சீனியர் லீடர், கர்நாடகா சீஃப் மினிஸ்டராக இருந்தவர், மத்திய அமைச்சராக இருந்தவர். அவர் வந்து இன்னைக்கு காங்கிரஸ்ல அதிகாரபூர்வமாக இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒருவர் பேரை கூட அவரால் சொல்ல முடியல. காங்கிரசுக்கு வெளியில மற்ற கட்சிகளுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டா ஒரு தொழிலாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொழில்முறை ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவரை இங்க கொண்டு வந்து கட்சியை காப்பாற்றணும்னு ஆசைப்படுறாருன்னா காங்கிரஸ் எந்த அளவுக்கு கீழே போயிட்டு? அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? காங்கிரஸை காப்பாற்றுகிற தலைவர்கள் காங்கிரஸ்லேயே இல்லைன்னு அர்த்தம். வெளியில யாராவது ஒருத்தர் இருக்கிறவங்களை கொண்டு வந்து இங்க தலைவராக்கி அப்படியாவது இந்த கட்சியை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு டெஸ்பரேட்டா ஒரு விரக்தியின் நுனியில் இருந்து கொண்டு வீரப்ப மொய்லி இவ்வாறு சொல்லுகிறார். இதுக்காக வீரப்ப மொய்லியை குறை சொல்ல மாட்டேன். பாவம், வீரப்ப மொய்லி எப்படியாவது கட்சியை காப்பாற்ற மாட்டோமான்னு ரொம்ப ஆசைப்படுகிறார். ஆனால் வீரப்ப மொய்லி ஸ்டேட்மெண்ட் நமக்கு உணர்த்துகிற உண்மை என்னங்கிறதான் பார்க்கிறேன். அது உணர்த்துகிற உண்மை, காங்கிரஸை காப்பாற்றுகிற தலைவர்கள் எவரும் காங்கிரசுக்குள்ளேயே இல்லை. அதுதான் அதனுடைய பொருள். ஏதாவது பிரசாந்த் கிஷோர் மாதிரி யாராவது ஒருத்தர் உள்ள வந்து ஏதாவது காப்பாற்றி வச்சுட்டு போங்கப்பா, எங்க கட்சியை நீங்களாவது கரை சேர்க்க முடியுமான்னு வந்து பாருங்க. ஏன்னா நாங்க இத்தனை வரைக்கும் இந்த நேரு குடும்பத்தை தம்பி ரொம்ப கிடையே போயிட்டு இருக்கோம், அட்லீஸ்ட் நீங்களாவது வந்தாது எதை கைதூக்கி விட முடியுமா அப்படின்னு ஒரு கையறு நிலையில் கிட்டத்தட்ட வீரப்ப மொய்லி பேசி இருக்கிறார். இதை காட்டிலும் காங்கிரஸ் இன்று இருக்கக்கூடிய பரிதாப நிலையை காட்டுவதற்கு வேற உதாரணங்களே தேவை. வீரப்ப மொய்லியுடைய இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் போதும் காங்கிரஸ் இன்றைக்கு எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வது.
நானும் ஒரு காஷ்மீர் பண்டிட் தான் என்று தெரிவித்திருக்கிறாரே ராகுல். காஷ்மீர் பண்டிட்டுடைய நிலைமையை நம்பி ராகுல் காந்தி வருத்தப்படுகிறார். எனக்கு என்னன்னா ராகுல் காந்தியுடைய நிலைமையை நம்பி நான் வருத்தப்படுகிறேன். அதாவது ராகுல் காந்திக்கு எப்போதுமே எப்படின்னா எலெக்ஷன் வர்றப்ப மட்டும்தான் அவர் திடீர்னு பக்திமான் ஆவார். திடீர்னு அந்த மக்களை பத்தி எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். எல்லாத்துக்கு மேல அவருக்கு தன்னை பத்தியே அப்பப்போ ஞாபகத்துக்கு வந்துடும். குஜராத் எலெக்ஷன் அப்போ நானும் ஒரு பிராமணன் அப்படின்னு, காஷ்மீர்ல நானும் ஒரு காஷ்மீர் பண்டிட் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். அவ்வளவு காஷ்மீர் பண்டிட்டா இருந்தவர்கள் காஷ்மீர் பண்டிட்டுகளுக்கு 90s என்னாச்சுன்னு தெரியும்ல. அப்ப ஏதாவது வாயை திறந்தது உண்டா? 1989 90களில் பிரச்சனை உருவாக்குறது. காஷ்மீர் பண்டிட்டுகள் குறிவைத்து காஷ்மீரில் தாக்கப்படுகிறார். நூற்றாண்டு கணக்கு காலங்காலமாக காஷ்மீர் பண்டிட்டுகள் காஷ்மீரில் வசித்து வந்தார். அந்த காஷ்மீருடைய பூர்வ குடிகள்னா அது காஷ்மீர் பண்டிட்ஸ் தான். அங்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லோருமே 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அங்கு வந்து சேர்ந்தவர்கள் அல்லது முஸ்லிமாக மாறியவர்கள். காஷ்மீர் பண்டிட்ஸ் காலாகாலமாக இஸ்லாம் என்கிற ஒரு சமயம் இந்தியாவுக்குள் நுழைவதற்கு முன்பிலிருந்தே இருக்கக்கூடியவர். அவர்கள் வந்து 90களில் இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் துப்பாக்கி முனையில் விரட்டி அடிக்கப்பட்டார். நூற்றுக்கணக்கான காஷ்மீர இந்து பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். அதோடு மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான காஷ்மீர் பண்டிட்டுகள் குடும்பத்தாருக்கு முன்பே நிற்க வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இதனால் பயந்து காஷ்மீர் பண்டிட்டுகள் மொத்தமாக அந்த காஷ்மீர் பகுதியிலிருந்து வெளியேறினார்கள். இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட காஷ்மீர் பண்டிட்டுகள் அகதிகள் முகாமில் வாழ்ந்து வருகிறார்கள். சொந்த நாட்டிலேயே அகதிகளாக்கப்பட்டு நீண்ட காலமாக அகதி முகாம்களிலேயே வாழ்ந்து வருகிற ஒரு சமூகம் உலகத்திலேயே எது ஃபர்ஸ்ட் சமூகம் அப்படின்னா காஷ்மீர் பண்டிட் சமூகம், அதாவது காஷ்மீர் இந்து சமூகம். இது எல்லாம் நடந்ததே கிட்டத்தட்ட விபி சிங் காலத்துல ஆரம்பிச்சு நரசிம்மராவ் பீரியடு, அந்த 90s நடந்த அந்த கொடுமை. அன்றைக்கு காங்கிரஸ் இதை பற்றி வாய் திறந்தது கிடையாது. இந்த கொடுமை ஆரம்பமானது 89ல விபி சிங் ஆட்சியில் இருந்தபோது. அப்போ ஹோம் மினிஸ்டரா யார் இருந்தார் அப்படின்னா முஃப்தி முகமது சயீத் இருந்தார், காஷ்மீரத்தை சார்ந்தவர். மெஹபூபா முஃப்தி முன்னாள் முதல்வர் இருக்கிறாரே, அவருடைய தந்தையார். இந்தியாவில் உள்துறை அமைச்சராக இருந்த முதல் முஸ்லிம் முஃப்தி முகமது சையத் தான். அவருடைய காலத்தில் தான் காஷ்மீர் நிலப்பரப்பிலிருந்து அங்கிருந்த இந்துக்கள் முற்றாக வெளியேற்றப்பட்டார். நவீன இந்தியாவுடைய கிரேட் எக்ஸோடஸ், ஒரு மாபெரும் மக்கள் வெளியேற்றம் என்று சொன்னால் அது காஷ்மீர் பண்டிட்டுகளுடைய வெளியேற்றம். இதெல்லாம் நடந்த பொழுது காங்கிரஸ் வாய் திறந்து பேசியது கிடையாது. ஏன்னா முஸ்லிம்ஸ் ஓட்டு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அது பற்றி அன்னைக்கு பேசாமல் இருந்தவர்கள் இன்னைக்கு திரும்ப இப்ப தேர்தல் வருதுன்னதும் இப்போ காஷ்மீர் பண்டிட்டுகளோட தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறார் ராகுல் காந்தி. உண்மையிலே இந்த மாதிரி பேசுறதுக்கு வெட்கப்படும். இப்படி பேசுற காஷ்மீர் பண்டிட்ல சிரிப்பாங்களா இல்லையா? அடுத்தவங்க சிரிப்பாங்கன்னு தோண வேண்டாமா ஒரு தலைவருக்கு? இல்ல ஓட்டுக்காக இப்படியா கீழே இறங்குவது? காஷ்மீர் பண்டிட்டுகள் செத்து கொண்டிருந்த போது இவர்கள் என்ன செய்தார்கள் ஏதாவது தெரியுமா? நான் காஷ்மீர் பண்டிட்டுகளுக்காக ஏதாவது செய்வேன் என்று ராகுல் காந்தி சொல்லிட்டார். என்ன செய்யணும் அப்படிங்கிற உத்தேச ஐடியா கூட அவருக்கு இல்லை. ஏதாவது செய்வாரா? என்ன ஏதாவது செய்வாரு? காஷ்மீர் பண்டிட்டுகள் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பூந்தி பொட்டலம் மிக்சர் பொட்டலம் வாங்கி தருவாரா? என்ன ஏதாவது செய்வேன், ஏதேனும் நான் செய்வேன். என்ன செய்ய போறீங்க? உங்க ப்ரோக்ராம் என்ன சொல்லுங்க. அவர்கள் வெளியேற்றப்பட்ட காலத்திலிருந்து குரல் கொடுத்து கொண்டிருந்த பிஜேபி மட்டும்தான். ஆரம்பத்துல இவர் ஷேக் அப்துல்லா, ஃபரூக் அப்துல்லா தந்தை ஷேக் அப்துல்லா, அவரை பிரதமர்ங்கிற முறையில கொண்டு வந்தது. காஷ்மீருக்கு தனி அரசமைப்பு சட்ட அந்தஸ்து கொடுத்தது. அன்னைக்கு அதை எதிர்த்து ஸ்ரீநகருக்கே போய் அங்க உண்ணாநோன்பு இருந்தவர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி, அன்னைக்கு இருந்த
பாரதிய ஜனசங்கை சார்ந்தவர். அதுதான் பின்னாட்கள்ல பிஜேபி ஆயிடுச்சு. கடைசியில் அது ஷேக் அப்துல்லாவால் அவர் கைது செய்யப்பட்டார். சிறையில் இருக்கிற போதே அவர் மர்மமான முறையில் இறந்து போனார். ஷியாமா பிரசாத் முகர்ஜி, இத்தனைக்கு ஷியாமா பிரசாத் முகர்ஜி நேருடைய அமைச்சரவையில் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டராக இருந்தவர். அதை ரிசைன் பண்ணிட்டு நேருடைய போக்கு பிடிக்காமல் அவர் ரிசைன் பண்ணிட்டு அவர் ஜன்சங் கட்சியை ஆரம்பித்தார். அவர் இந்த காஷ்மீருக்காக போராடிய போதுதான் இறந்து போனார். இந்த காஷ்மீருக்காகவும் காஷ்மீர் பண்டிட்டுகளுக்காகவும் தன் உயிரையே துறந்தது பிஜேபியுடைய தலைமை, அன்றைய ஜன்சங்குடைய தலைமை. இன்றைக்கு வரைக்கும் குரல் கொடுத்து கொண்டிருப்ப அந்த ஒரு கட்சி தான். இப்போ இந்த 370 அப்ரகேஷனுக்கு அப்புறம் காஷ்மீர் பண்டிட்டுகளுக்கான ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் ஏராளமா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு தரணும் அப்படிங்கிறதுக்காக தனி ப்ரோக்ராம், அதுக்கான அலோகேஷன், அதுக்கப்புறம் அவர்களுக்கு வீடுகள் கட்டி தருவது, அதுல அவர்களை குடியேற்றுவது, திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த காஷ்மீர் வெளியேறிய காஷ்மீர் பண்ணிட்டு திரும்ப அவங்க பழைய அந்த பூர்வீக இடத்துக்கே கொண்டு வந்து அமர்த்துவது, இந்த ப்ரோக்ராம்லாம் போயிட்டு இருக்கு. இது எல்லாவற்றையும் வெற்றிகரமாக மத்திய அரசு இப்ப செய்து கொண்டு இருக்கிறது. அதனால இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, ராகுல் காந்திக்கு அதாவது அவருக்கு ஒரு ஐடியா இருக்கு. எப்படின்னா, அந்த காஷ்மீர்ல இருக்கக்கூடிய முஸ்லீம் ஓட்ஸை ஃபருக் அப்துல்லா, உமர் அப்துல்லாவுடைய கட்சி, இல்லாட்டி மஹபூபா முஃப்தியோட கட்சி, அவங்க அதை பார்த்துப்பாங்க. அப்படிங்கிறப்போ இந்த ஹிந்து ஓட்ஸ் சாலிடா பிஜேபிக்கு கிடைச்சது. அப்போ அதுல முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது குழப்பத்தை உருவாக்க முடியுமா? எப்படி டெல்லியில ஹிந்து ஓட்ஸை குழப்பறதுக்கு ஹனுமன் சாலிசா சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் போயிட்டு வந்தாரோ, அது போல இப்ப இவர் செய்ய முடியுமா என்று பார்க்கிறார். ஹிந்து ஓட்ஸை ஸ்பிளிட் பண்ணலாம் அப்படிங்கிறதா ராகுல் காந்தியோட மொத்த ஐடியா. திரும்ப அந்த நான் சொன்ன புள்ளிக்கே சேர்ந்தலாம். அவர் ஜெயிக்கிறாரோ இல்லையோ பிஜேபியை தோற்கடிக்கும். இது ஒண்ணுதான் அவருடைய ஐடியா. அதற்காக அவர் செய்து கொண்டு இருக்கிறார். அவருடைய அந்த சந்தர்ப்பவாதம் அது அத்தனையும் மக்களுக்கு ரொம்ப எளிதாக புரியக்கூடிய ஒரு விஷயம்தான். இதுக்கு முன்னால மத்திய பிரதேச தேர்தல் ஆரம்பிச்சப்போ அவர் எங்க இருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கினார்னா, கைலாயத்துல இருந்து தொடங்கினார். நெத்தியில ஃபுல்லா பட்டையை போட்டு நான் ஒரு சிவபக்தன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். சோ மத்திய பிரதேஷ்ல நான் ஒரு சிவபக்தன் என்றார். குஜராத் தேர்தலின் போது நான் ஒரு பிராமணன், தத்தாத்திரேய கோத்திரத்தை சார்ந்த கவுல் பிராமணன் என்று சொன்னார். இப்போ காஷ்மீர்ல தேர்தல் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சதும் இப்போ நானும் காஷ்மீர் பண்டிட்டு தான் அப்படின்னு சொல்லுகிறார். தேர்தல் வந்தால் மட்டும்தான் ராகுல் காந்திக்கு தான் யார் என்பதே நினைவுக்கு வரும். சோ இது அப்பட்டமான ஒரு சந்தர்ப்பவாதம். இதை கூட புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நம்முடைய மக்கள் முதிர்ச்சியற்றவர்கள் கிடையாது. அதனால காஷ்மீர் பண்டிட்டுகளுக்கு ரொம்ப தெளிவாக ராகுல் காந்தி யார் என்பது தெரியும். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.